நம்மில் பலருக்கு ஒரு கவலை உண்டு. நான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டேன், ஆனா என் குடும்பம் இன்னும் பழைய நிலைமையிலேயே இருக்கேன்னு. ஆனா அந்த பழைய நிலைமைதான் பல நேரங்கள்ல நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அப்படி ஒரு மகனுக்கும் ஒரு கிராமத்து தந்தைக்கும் இடையில நடந்த ஒரு உண்மை கதையைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மாணிக்கம் அந்த ஊர்ல 40 வருஷமா ஒரு பழைய ஆலமரத்தடியில உட்கார்ந்து செருப்பு தைக்கிறவர். அவரோட ஒரே மகன் அன்புவை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. அன்பு இப்போது சென்னையில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜர். அன்புவுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையும் இருக்கு. ஒரு முறை தீபாவளிக்கு ஊருக்கு வர்றான். அப்போ அவங்க அப்பா இன்னும் அதே ஆலமரத்தடியில் வெயிலில் உட்காந்து வேலை பார்க்குறத பார்த்து அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுது. அப்பா, ஊரில் எல்லாரும் என்ன கேட்குறாங்க, பையன் இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கான், ஆனால் இன்னும் இந்த மனுஷன் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து செருப்பு தைக்கணுமான்னு, தயவு செஞ்சு இதை நிறுத்திட்டு என் கூட சென்னைக்கு வந்துடுங்கப்பா அப்படின்னு அன்பு கெஞ்சுறான். மாணிக்கம் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே, டே கண்ணு, இது எனக்கு தொழில் இல்லடா, தவம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. அன்பு கோவிச்சுக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிடுறான். சில மாதம் கழிச்சு மாணிக்கத்துக்கு உடம்பு முடியாமல் போகுது. அன்பு பதறி அடிச்சுக்கிட்டு ஊருக்கு வர்றான். அப்பா படுத்த படுக்கையாக இருக்காரு. அன்பு அந்த ஆலமரத்தடிக்கு போய் அப்பாவோட பெட்டியை எடுத்துக்கிட்டு வரப்போகிறான். அப்போ அங்கே ஒரு சின்ன நோட்டு புத்தகம் இருக்குது. அதை திறந்து பார்த்த அன்பு அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அதில் மாணிக்க ஒவ்வொரு தேதியிலும் ஒரு கணக்கு எழுதியிருக்காரு. இன்னைக்கு வடிவேல் அண்ணன் வந்தாரு, காசு வாங்கலை. அவர் பையன் காலேஜ் ஃபீஸுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு மாரியாத்தா வந்தாங்க, செருப்பு பிஞ்சு போய் வெறும் காலில் நடக்கிறாங்க, புது செருப்பு தச்சு இலவசமாக கொடுத்தேன். இன்னைக்கு ஸ்கூல் போகிற சின்ன பசங்க 4 பேருக்கு செருப்பு சரி பண்ணி கொடுத்தேன். கடைசி பக்கத்தில் ஒரு வரி எழுதி இருந்தது, அன்பு, நீ கொடுக்குற காசு என் வயிற்றை வேணா நிறைக்கும், ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்குற வேலை தான் என் மனசை நிறைக்குது. ஊரில் பாதி பேர் காசு இல்லாமல் வெறும் காலில் நடக்கிறாங்க. அவங்க காலில் முள்ளு குத்தாமல் இருக்கிறதுக்கு நான் இங்கே உட்கார்ந்துருக்கணும்டா. நீ பெரிய ஆள் ஆனதே இந்த ஏழை மக்களோட ஆசீர்வாதத்தில் தான். அன்புவுக்கு இப்போதான் புரியுது, அவங்க அப்பா அங்கே செருப்பு தைக்கல, அந்த ஊரோட வழியே தைச்சிக்கிட்டே இருக்காருன்னு. அன்பு அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தான். அப்பாவை சென்னைக்கு கூப்பிடல, அதுக்கு பதிலாக அதே ஆலமரத்தடியில் அப்பாவுக்கு ஒரு சின்ன நிழற்குடை அமைச்சு கொடுத்து ஒரு சின்ன இலவச செருப்பு பழுது பார்க்கும் நிலையம் ஆரம்பிச்சு வச்சான். அப்பா தைச்ச செருப்புகளை துடைச்சு வைக்கும்போது அன்பு சொன்னான், அப்பா, நீங்க உட்கார்ந்துருக்கிற இந்த இடம் சாதாரண தரை இல்லை, இது பல பேரோட கண்ணீரை துடைத்த சிம்மாசனம். நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய மரமா கிளை விட்டு நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற வேர் போன்ற நம்ம அம்மா அப்பா தான். மரத்தோட கிளைகளுக்கு கிடைக்கிற பாராட்டு என்னைக்குமே வேருக்கு கிடைக்கிறதே இல்லை. தயவு செஞ்சு அந்த வேர்களை காய விடாதீங்க. பணம் நம்ம வயிற்றை மட்டும்தான் நிறைக்கும், ஆனால் நம்ம செய்கிற மனிதாபிமான உதவிதான் நம்ம பேரை இந்த உலகத்துல நிலைக்க வைக்கும். உயரத்துக்கு பறந்தாலும் நமக்காக வேர் பிடிச்ச மண்ணையும் மனுஷங்களையும் என்னைக்கும் மறக்கக்கூடாது. இந்த சின்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.